வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஜவ்வரிசியை ஊற வைக்காமல் அப்படியே வறுத்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்வீட்டான டேஸ்டியான சாஃப்டான ஜவ்வரிசி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ஜவ்வரிசி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு ப்ரிப்பரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு கப்பில் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி வாங்கும்போது நைலான் ஜவ்வரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. நைலான் ஜவ்வரிசிங்கிறது இப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்கும்போதே. இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்க்கும்போது கண்ணாடி மாதிரி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளையாக மாறிடுச்சு. அடி பிடிச்சிடாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குவோம். பாருங்கள், சேர்க்கும்போது சின்ன சின்னதாக இருந்த ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு பெருசு பெருசாக ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கி ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்குவோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். நெய் நல்லா சூடாகவும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு, இதை இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த நெய்யில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். 1 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம், இதுவே கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வரவும் 2-3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு லட்டு கலர்ஃபுல்லாக வேணும்னா ஃபுட் கலர் ஏதாச்சும் ஆரஞ்சு அப்படி இல்லைன்னா எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல, ஸோ டேரெக்டாக வறுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுடலாம். ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், கிண்டிக்கிட்டேலாம் இருக்க வேணாம். அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜவ்வரிசி தனித்தனியாக வர்றது குழஞ்ச மாதிரி ஆகிரும். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி ஜவ்வரிசி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவு ஜீனியை ஆட் பண்ணிக்குவோம். ஜீனி மெல்ட் ஆகும், ஜவ்வரிசி மறுபடியும் லைட்டாக லூஸ் ஆகும். இப்போ 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்படி கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதால ஜவ்வரிசி நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். கார்ன்ஃப்ளவர் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். கூடவே வறுத்து வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே சேர்த்து அடி பிடிச்சிடாமல் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா வற்றி ஒட்டாமல் இப்படி நல்லா சுருண்டு வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து இப்படி உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் லைட்டாக மட்டும் ப்ரெஸ் கொடுத்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக ஜவ்வரிசி லட்டு ரெடி. இது மேலே கொஞ்சமாக நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு பூந்தி செய்யாமல் ஜவ்வரிசியை ஊற வைக்காமல் ரொம்ப ஈஸியாக இந்த லட்டை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த லட்டை ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சீக்கிரமாகவே செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.